வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு மெயினாக வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு, உங்களுக்கு 25 மார்க் இன்டர்னல் கொடுப்பாங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ இந்த கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க் ஆன்சர் கீ, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க் எல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஒரு குவி வில்லையில் பொருளின் அளவிற்கு சமமான தலைக்கீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் 2F தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு டைம் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 1 மார்க் ஆன்சர் கீழெலாம் நல்லா பார்த்துருப்பாங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூலக்கூறு ஒரு தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது டேஸ் மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹோமோ அட்டாமிக், அதாவது ஒத்த அணு அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இருமடி கரைசலில் உள்ள கூறுகளோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருமடி கரைசல்னாலே இதுலேயே ஆன்சர் இருக்குது. இருமடி அப்படின்னா வந்து என்ன வரும்? 2 தான். த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷனாலே ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியே பாய்கிறது எனில் அதன் வழியே சில மின்னோட்டத்தின் அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி, 2.4 ஆம்ஸ்ட்ராங். 2.4 ஆம்ஸ்ட்ராங் தான் கரெக்டு. நெக்ஸ்ட், எரிசாராயம் என்பது நீர்ம கரைசல், இதில் உள்ள எத்தலானின் சதவீதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95.9%. 95.9%. உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? த என்டார் கண்டிஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உள்நோக்கு சைலம்னாலே நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? புக் பேக்கு, தண்டு, ஸ்டெம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7th இந்த 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இதிலேருந்து 1 மார்க் எப்போவுமே கேட்குறாங்க. இதயத்தோட அமைப்பு, மீன்களோட இதயம் டேஸ் அறைகளை கொண்டது. ஸோ மீன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் 2 இதயம் தான். அப்படிலாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவில் 2 செவில்கள் இருக்கும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 2. இப்போ ஃபிஷ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஆர்ட் ஆஃப் ஃபிஷ் இஸ் சாம்பர் ஒன்லி 2. அதே மாதிரி மூடிய விதையுடைய தாவரங்கள் ஆன்ஜியோஸ்பம் அண்ட் கேமிட்டோபைட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஜென்ரேட்டிவ் செல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ, உற்பத்தி செல். ஆப்ஷன் ஏ, ஜென்ரேட்டிவ் செல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எதை நம்ம தலைமை சுரப்பின்னு சொல்கிறோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி தான் கரெக்டு. அதே மாதிரி கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோக்கி எதிர்ப்புத்தன்மையினை பெற்ற ஹிம்கிரி என்பது எதோடைய ரகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டு கோதுமையோட ரகம் தான். அதே மாதிரி பொறுத்துக பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பொறுத்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்ததுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? வால்டயர். ஸோ குரோமோசோமை கண்டுபிடிச்சது யாருன்னா வால்டயர். வால்டயர் தான் வந்து குரோமோசோமை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வால்டயர் குரோமோசோம்ஸ் இதுதான் கரெக்டு. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்துடலாம் ஒரு டைம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நியூட்டனுடைய 2ஆம் விதி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த நியூட்டன்ஸ் லா. எதிரொலியுடைய 2 பயன்பாடுகளை கூறுக. ரைட் இனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. பாயில் விதினை கூறு. ஸ்டேட் த பாயில்ஸ் லா. கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களோட வினைசெயல் தொகுதி. ஸோ அதுக்கெல்லாம் மழைநீர் சேகரிப்பினுடைய முக்கியத்துவம் யாவை? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? கொடுக்கப்பட்டுள்ள ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் கண்டு எழுதுக. ஸோ வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. பரிணாமம் என்றால் என்ன? பரிணாம கோட்பாடை முன்மொழிந்தவர் யார்? வாட் இஸ் எவல்யூஷன்? ஹூ இஸ் ப்ரப்போஸ்ட் தியரி ஆஃப் எவல்யூஷன்? ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லைசின் அமினோ அமிலம் சேர்ந்து 2 மக்காசோள கலப்புயிர் வகைகள் பெயர்களை எழுதுக. நேம் த 2 மைஸ் ஆஃப் ஹைபிரிட்ஸ் ரிச் இன் அமினோ ஆசிட் லைசின். இதய வாழ்வுடைய முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் ஆஃப் ஃபேட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7 into 4 28. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். நிறை மற்றும் இடையினை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூற. லிஸ்ட் இனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. அதே மாதிரி இசையரங்களின் மேற்கோரை வளைவாக இருப்பது ஏன்? எக்ஸ்பிளைன். இது ரொம்ப முக்கியம். உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் யாவை? நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்ட சேர்மங்களின் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக. ப்ரொப்பேன், பென்சின், வளைய பியூட்டேன், பியூரான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சுவாச ஈவு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்? ரைட் த ஓவரால் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி போட்டோசிந்தசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படமறைந்த பாகம் குறிக்கவும். துகளுடைய செல்களுடைய படம் வரைக.
ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ், ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், ட்ரா த பிக்சர் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளை பட்டியலிடுக. வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? லிஸ்ட் த தியரிஸ் ஆஃப் போஸ்ட்லேட்டட், எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஹூ காயின் ஃபார் த எத்னோபாட்னி. மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பின் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் ஃபீல்டு. இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் 7 மார்க் கொஷின் ரோமன் டைப்பில் இருக்கு. மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகு யாது? வரையறுக்கும். மின்னோட்டத்தை எந்த கருவி மூலம் அளவிட முடியும்? ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இருக்க வேண்டும்? இயற்கை கதிரியாக்கத்தை கண்டறிந்தவர் யார்? செயற்கை மற்றும் இயற்கை கதிரியாக்கத்தின் 3 பண்புகள். வேளாண் துறையில் கதிரியாக்க ஐசோடோப்புகள் பயன்கள் 3 எழுத ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கட்டு எண் வரையறுக்கும். எடுத்துக்காட்டு தருக. அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையான வேறுபடை தொகுத்தெழுதுக. செயற்கை வினை வரையறுக்கும். செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. மீள் மற்றும் மீளா வினை வேறுபடுத்துக. செயற்கை ஆக்சின்கள் என்பவையாவை எடுத்துக்காட்டு தருக. மூவினை வரையறுக்கும். ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகள் கூறு. மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்ட அணுச்செடியினை தேர்ந்தெடுத்தார்? மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை சரி செய்வதற்கான தீர்வை தருக. இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஒரு ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ மே 2022 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் வேலேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இதில் நியூட்டனோட 2ஆம் விதி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எதிரொலியோட பயன்பாடுகள் ஏதாவது 2 பாயிண்ட் இருந்தால் போதும். பாயில் விதி 2 மார்க்கு. வினை செயல் தொகுதி 1-1க்கும் 6 மார்க்கு. மழைநீர் சேகரிப்புடைய முக்கியத்துவம் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதியிருக்கலாம். நீர் தேவையினை சமாளிக்க பயன்படுகிறது. பெருவெள்ளம் மற்றும் மண்ணரிப்பை தடுக்க பயன்படுகிறது. நிலத்தடி நீர், மனித மற்றும் விலங்கு கழிவுகள் மாசடைதல் ஆகியவை குடிநீராக பயன்படுத்துகிறது. டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட் வந்து கொடுக்கணும். 4க்கும் 6 மார்க் தராங்க. பரிணாமம்னா என்ன? கால மாற்றத்திற்கு ஏற்ப உயிரிகளில் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள் பரிணாம கோட்பாடுகள் எனப்படும். ஜீன் பாப்ஸ்ட் லமார்க்கு, சார்லஸ் டார்வின். அதே மாதிரி புரோட்டீனா, சக்தி, ரத்தனா ஏதாவது 2 எழுதுனா போதும். இதய வாழ்வுகளுடைய முக்கியத்துவம் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. ரத்தம் ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்க உதவுகிறது. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின். 4 மார்க் பொறுத்த வரைக்கும் நிறை எடை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலோக கலவைனா என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள், வளையமற்ற சேர்மங்கள், வளைய சேர்மங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுவாச ஈவு, சுவாசத்தில் வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் சுவாச ஈவு. ஸோ இது எழுதினாலும் 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா ஃபார்முலா சுவாச ஈவு, வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு, எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எழுதினாலும் மார்க் தர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நீர், சூரிய ஒளி பச்சையம், குளுக்கோஸ் நீர் ப்ளஸ் ஆக்சிஜன் இது எழுதினாலும் 2 மார்க் தர சொல்லியிருக்காங்க. டயக்ராம் ரொம்ப ஈஸி தான். நீராவி போக்கு. ஸோ சும்மா ஒரு பாட் போட்டு மேலே நீர்த்துளி, தாவரம், நெகிழி பெயின் போட்டாலே மார்க்கு. அதே மாதிரி துகளுடைய கிரானுலோசைட்ஸ் டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஏதாவது 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் வரைஞ்சா போதும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி உயிரி தோற்ற கோட்பாடு, சிறப்பு தோற்ற கோட்பாடு, சுயப்படைப்பு கோட்பாடு, உயிர் பிறப்பு கோட்பாடு, வேற்றுக்கிரக காஸ்மிக் தோற்றம், உயிரினங்களுடைய வேதி பரிமாணம் இந்த மாதிரி எழுதுனா உயிர் தொழில்நுட்பத்துடைய பயன்கள், இன்சுலின் தயாரித்தல், மனித வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி, வெறிநாய்க்கடி, ஹெப்பாட்டிஸ் பி தடுப்பூசி தயாரித்தல், இரத்தக்கட்டியினை கரைத்து இதய அடிப்பை தவிர்க்க உதவுகிறது. 4 பாயிண்ட் அதெல்லாம் 4 மார்க் தர சொல்லியிருக்காங்க. ஸோ 7 மார்க்கான கீ ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். ஸோ பயாலஜிக்கெலாம் கீ ஆன்சர் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். செயற்கை ஆக்சிஜனுக்கு 2 மார்க் தராங்க. எடுத்துக்காட்டு எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. மூவினைவுக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகள் 2 மார்க்கு. ஏதாவது 2 எழுதுனா போதும். அதே மாதிரி மென்டலுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதியிருக்கணும். மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டவை. இதில் இயற்கையாகவே தன்மகர சேர்க்கை நடைபெறும். ஓராண்டு தாவரமாக இருப்பதால் வாழ்வு காலம் மிகவும் குறுகியது. அதே மாதிரி இதுக்கு வந்து 4 மார்க்கு. 4மே வந்து எழுதணும். கல்வி ஆலோசனை, உடல் செயல்பாடுகள் இந்த மாதிரி வந்து எழுதணும். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கீ ஆன்சர். வீடியோ யூஸ் பண்ணால் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.